ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சன் இன்னைக்கு மைசூர் டொமேட்டோ ரசம் எப்படி செய்யணும் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: ஜீரகம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், தேங்காய், கடலைப்பருப்பு, மல்லி 1 ஸ்பூன், ஜீரகம், மிளகு ட்ரை ரோஸ்ட்டாக வறுக்கணும். ஜீரகம், மிளகு, கடலைப்பருப்பு, மல்லி எல்லாம் ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து. 3 காஷ்மீரி சில்லி, ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் போட்டு லைட்டாக வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் அரைக்கணும். ரசம் வைக்க ஒரு பாத்திரத்தை எடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியை அதோட உப்பு போட்டு, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, மைசூர் டொமேட்டோ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையால் நல்லா மசித்து கரைக்கணும். அதோட 4 பச்சை மிளகாய், ரசம் தக்காளியை நல்லா கையால் நல்லா மசிக்கணும், மேஷ் பண்ணணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை அதோடு போட்டு நல்லா மேஷ் பண்ணணும். புளி ஒரு கோழிக்கண்ட அளவு புளியை ஊற வச்சுருக்கேன். அந்த புளியும் போட்டு அதை நல்லா கரைக்கணும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணி ஊற்றி கரைக்கணும். தக்காளி, பச்சை மிளகாய், புளி தண்ணி எல்லாம் நல்லா மேஷ் பண்ணி நல்லா கரையணும். எல்லாத்தையும் நல்லா கரைச்சாச்சு. தண்ணி, ரசத்துக்கு தேவையான தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் வறுத்து வச்சுருக்க காஷ்மீரி சில்லி 3, 1 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு போட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா நைஸாக பொடிக்கணும். கரைச்சி வச்சுருக்க ரசம் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்குது. ரசம் நல்லா கொதிக்கணும். பவுடர் பண்ணி வச்சுருக்க மிளகு ஜீரகம் பவுடர் அதில் போகணும். கொதிக்க வர ரசத்தில் போட்டு ரசத்தை நல்லா கொதிக்க விடணும். மைசூர் ரசம் நல்லா கொதிக்கணும். ரசத்துக்கு தேவையான மஞ்சள் தூள், கொஞ்சமாக வெல்லம், தேவையான தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடணும். மிக்ஸி ஜாரை கழுவி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் கொதிக்குது. மஞ்சத்தூள், வெல்லம் போட்டு ரசம் நல்லா கொதிக்குது. பருப்பு 2 டேபிள் ஸ்பூன் பருப்பை மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். குழைய வேக வச்சுருக்கேன். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வெந்த பருப்பாக இது போடும். பருப்பு தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் நெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், மிளகு தாளித்து வச்சுருக்கேன். அதை அந்த கொதிக்கிற ரசத்தில் ஊற்றணும். ஒரே வரமிளகா ஊற்றிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். 1 ஸ்பூன் நெய் ஊற்றி தாளிக்கணும்.
லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இந்த சூப்பரான டேஸ்டான மைசூர் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இது சூப் மாதிரியும் குடிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.